நம்ம சிஎஸ்கே டீமில் இது வரைக்குமே தரமான பவுலர்ஸ் நிறைய பேர் இருந்திருக்காங்க. அப்படி ஐபிஎல் வரலாற்றில் சிஎஸ்கேவிற்காக மட்டுமே அதிக விக்கெட் வீழ்த்திய முக்கியமான 10 பவுலர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த முக்கியமான 10 பவுலர்கள் யார் யார் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது யாருன்னா நம்ம டிஜே பிராவோ அவர்கள் தான். சென்னை அணிக்காக இது வரைக்குமே 130 போட்டிகளில் விளையாடி இருக்காரு. 154 விக்கெட்டை வீழ்த்தி டாப்ல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காரு. சிஎஸ்கேவிற்காக அவருடைய ரெக்கார்டு இன்னைக்கு வரைக்குமே யாராலையுமே முறியடிக்கப்படாமல் இருக்கிறது. ஸோ அவருக்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா இரண்டாவது இடத்துல இருக்கிறது நம்ம ரவீந்திர ஜடேஜா. சிஎஸ்சிவிற்காக 186 போட்டிகள் விளையாடி இருக்காரு. 142 விக்கெட்டை வீழ்த்தி இருக்காரு. ஸோ டிஜே பிராவோடைய ரெக்கார்டை பிரேக் பண்றதுக்கு இன்னும் அவருக்கு 12 விக்கெட் தான் தேவைப்படுது. ஸோ இந்த 2025 ஐபிஎல் சீசன்ல அந்த 12 விக்கெட்டை எடுத்து அவருடைய ரெக்கார்டை பிரேக் பண்ணி சிஎஸ்கேவிற்காக அதிக விக்கெட்கள் வீழ்த்திய அந்த சாதனையை முறியடிக்குவாரா ரவீந்திர ஜடேஜா அப்படின்றத நம்ம பார்ப்போம். கண்டிப்பாக அவருக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. சிஎஸ்கேவிற்காக அதிக விக்கெட் வீழ்த்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த சீசன்ல அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். இதுல மூணாவதா இடம் பிடிச்சிருக்கிறது நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள். 2009 இருந்து 2015 வரைக்கும் சிஎஸ்கேவிற்காக விளையாடி இருக்காரு. மொத்தம் 121 மேட்ச் ஆடி இருக்காரு. 120 விக்கெட்டை வீழ்த்தி மூணாவது இடத்தை பிடிச்சிருக்காரு. ஸோ இவருக்கும் இன்னும் ஒரு 34 விக்கெட் தான் டிஃபரெண்ட் இருக்கு பிராவோவுடைய ரெக்கார்டை பிரேக் பண்றதுக்கு. இந்த 2025 ஐபிஎல் சீசன்ல அவர் ஆக்ஷன்ல வெளியே வரப்போறாரு. அவரை சிஎஸ்கே எடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஒருவேளை அப்படி சிஎஸ்கே எடுத்தாங்கன்னா கம்பல்சரியா இன்னும் ஒரு 2-3 சீசன் சிஎஸ்கேவிற்காக அவர் ஆடுவாரு. அப்படி ஆடினார்னா இந்த ரெக்கார்டை உடைக்கிறதுக்கு அவருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எப்படி இருக்குது அவர் சிஎஸ்கே எடுக்கிறாங்களா அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த லிஸ்ட்ல அடுத்து 4வது வீரராக இருக்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா மார்க்கல். அவர் தான் இந்த இடத்துல 4வது வீரராக இருக்காரு. 2008 இருந்து 2013 வரைக்கும் சிஎஸ்கேவிற்காக அவர் ஆடி இருக்காரு. மொத்தம் 92 மேட்ச் பிளே பண்ணியிருக்காரு. 91 விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரு சென்னை அணிக்கு ஒரு சூப்பரான ஆல்ரவுண்டர் கூட சொல்லலாம். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது. வேற லெவல்ல பேட்டிங் ஆடுவாரு, பவுலிங் போடுவாரு. ஸோ இது வரைக்கும் அவர் 91 விக்கெட் சிஎஸ்கேவிற்காக எடுத்திருக்காரு. ஸோ இந்த லிஸ்ட்ல அவருக்கு அடுத்தபடியா 5வது இடத்தை பிடிச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா நம்ம தீபக் சகார் தாங்க 5வது இடத்துல இருக்காரு. 2018 இருந்து 2024 வரைக்குமே சிஎஸ்கேவிற்காக அவர் ஆடி இருக்காரு. மொத்தம் 76 மேட்ச் பிளே பண்ணி 76 விக்கெட்டை வீழ்த்தி இருக்காரு. அதுல பாதி விக்கெட் பவர் பிளேல வீழ்த்தப்பட்ட விக்கெட்டா தான் அதிகமா இருக்குது. ஸோ இவரும் சிஎஸ்கேவிற்காக நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இவருக்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா மோகித் சர்மா. அவர் தாங்க சிஎஸ்கேல அடுத்த இடத்தை பிடிச்சிருக்காரு. 2013 இருந்து 2019 வரைக்கும் சிஎஸ்கேவிற்காக பிளே பண்ணியிருக்காரு. மொத்தம் 58 மேட்ச் ஆடி இருக்காரு. 69 விக்கெட்டை வீழ்த்திருக்காரு. ரீசெண்டா பாத்தீங்கன்னா 2023 சீசன்ல வேற லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. கிட்டத்தட்ட 2022 சீசன்ல குஜராத் டைட்டன்ஸ்க்கு ஒரு நெட் பவுலரா தான் இருந்தாரு. அவர் யாருமே ஏலம் எடுக்கல. 2023 அவர் பேசிக் பிரைஸ்லயே குஜராத் டைட்டன்ஸ் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. வாய்ப்பு கொடுத்தது மட்டும் இல்லாமல் உடனடியாக அவருக்கு மேட்ச்ல சான்ஸ் கிடைக்கல. ஏதோ ஒரு பிளேயர் இன்ஜுரினால அவர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல் இருந்துச்சு. கிட்டத்தட்ட அந்த சீசன்ல மட்டுமே நிறைய விக்கெட்டை வீழ்த்தினாரு. அதனால அவருக்கு மீண்டும் குஜராத் டைட்டன்ஸ் அவரை ரிட்டர்ன் பண்ணி முன்ன சீசனும் நல்லா தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. இந்த சீசன்ல அவரை யார் எடுக்க போறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ அவருக்கு அடுத்தபடியாக யார் இருக்காருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தாகூர். அவர் இருக்காரு. 2018 இருந்து 2024 வரைக்கும் சிஎஸ்கேவிற்காக ஆடி இருக்காரு. ஸோ அந்த சென்டர் கேப்ல ஒரு 2 வருஷம் அவர் டெல்லிக்கும் கொல்கத்தாக்கும் ஆடி இருந்தாரு. பட் இப்போ இந்த சீசன்ல 2024 சென்னைக்காக ஆடினாரு. மொத்தம் 57 மேட்ச் ஆடி இருக்காரு. 60 விக்கெட்டை சென்னைக்காக வீழ்த்தி இருக்காரு. இவருக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நம்ம பொலிங்கர்ட்டு ஒரு பவுலர் இருக்காரு. ஸோ அவர் தான் சிஎஸ்கேவிற்கு ஒரு அடுத்தபடியா ஒரு இடத்தை பிடிச்சிருக்காரு. 2010 இருந்து 2012 வரைக்கும் அவர் சிஎஸ்கேவிற்காக பிளே பண்ணியிருக்காரு. மொத்தம் 41 மேட்ச்ல 55 விக்கெட்டை எடுத்திருக்காரு. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தான். அப்பவே அவ்வளவு விக்கெட்டை வீழ்த்தி இருக்காரு. அவருக்கு அடுத்தபடியா யார் இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முத்தையா முரளிதரன். எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு லெஜெண்டரி பவுலர். இன்னைக்கு வரைக்குமே இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல டெஸ்ட்ல அவருடைய விக்கெட் சாதனையை யாராலுமே முறியடிக்க முடியாமல் இருக்கிறது. அவரு ஐபிஎல் லிஸ்ட்ல மொத்தம் சிஎஸ்கேவிற்காக 46 மேட்ச் ஆடி இருக்காரு. 46 மேட்ச்ல மொத்தம் 52 விக்கெட்டை வீழ்த்தி இருக்காரு. ஸோ அவரும் ஐபிஎல்ல கொஞ்சம் சாதனைகள் பண்ணி இருக்காரு. அவருக்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா ஒரு முக்கியமான ஸ்பின்னர் இருக்காருங்க, ஜக்காட்டி. இவர் சென்னை அணிக்காக 2009 இருந்து 2012 வரைக்கும் பிளே பண்ணியிருக்காரு. மொத்தம் 55 மேட்ச் ஆடி இருக்காரு. அந்த
55 மேட்ச்ல மொத்தம் 48 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. ஜடேஜாக்கு முன்னாடி வந்து அவர் ஒரு சூப்பரான பவுலரா சென்னையில் இருந்துட்டு வந்துட்டு இருந்தாரு. அவருக்கு அடுத்தபடியா தான் ஜடேஜா வந்து சென்னையில் ஒரு நிலையான பவுலரா ஆனாரு. அந்த பர்டிகுலர் டைம்ல வந்து அவர் சூப்பரா வந்து பவுலிங் வந்து போட்டுட்டு இருந்தாரு. எப்படி ஜடேஜா போடுவாரோ அதே மாதிரி தாங்க அவர் வந்து போடுவாரு. வேற லெவல்ல வந்து பவுலிங் போடுவாரு. இன்னைக்கு வரைக்குமே ஜடேஜாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி சிஎஸ்கேல இருக்கோ அப்ப அந்த 2-3 வருஷத்துல வந்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்துச்சு. இதுதாங்க சிஎஸ்கேல இது வரைக்குமே இந்த ஐபிஎல் வரலாற்றிலேயே அதிக விக்கெட் வீழ்த்தியவர்கள் வந்து எந்த பவுலர்ஸ் தான். ஆனா தரமான பெர்ஃபார்மன்ஸ் வந்து இவங்க எல்லாருமே சிஎஸ்கேவிற்காக கொடுத்திருக்காங்க. இவங்களுடைய சாதனைகள் ஒவ்வொன்றும் சிஎஸ்கேவில் வந்து எப்பயுமே வந்து இருந்துட்டே தான் இருக்கு. ஆனா இப்போ டிஜே பிராவோடைய அந்த ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் 154 விக்கெட் சிஎஸ்கேவிற்காக அதிகமா எடுத்திருக்காரு. இந்த ஆண்டு 2025 ஐபிஎல் சீசன்ல ரவீந்திர ஜடேஜா அந்த சாதனையை முறியடிக்க போறாரா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து. இதுல உங்களுக்கு எந்த வீரர் பிடிச்சிருக்காங்க அப்படின்றத பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.